அந்த நேரத்தில் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கூட எடுத்து கொடுத்து விடுவார்கள். இப்போ ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, கையில் காசு இல்லைன்னா கூட இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளையலையோ தோடையோ இல்லை மோதிரத்தையோ சங்கிலியையோ கூட கழட்டி கொடுத்து விடுவார்கள். இது கணவனுக்கு தெரியும் போது, புகுந்த வீட்டுக்கு தெரியும் பொழுது நிறைய இடங்களில் பிரச்சனை ஆகிறது. ஏன்னா இங்கே செவ்வாய் உச்சம், இங்கு குரு நீசம். அப்போ குருங்கிறது தனத்தை குறிக்காட்டுகிறது. அப்போ இவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்துக்குத்தான் இவர்கள் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சுபாவம் என்பதும், அதற்காக ரொம்பவும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு குணமும், அதற்காகவே நிறைய இடங்களில் தோல்வியும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தோம் அப்படின்னா, அவர் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அவர் படாத கஷ்டங்கள் இல்லை, சந்திக்காத அவமானங்கள்